அடுத்ததா வந்து 9th ஃபர்ஸ்ட் லெசன் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 9th செகண்ட் லெசன் உயிருக்கு வேர் அப்படின்ற லெசன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, உயிருக்கு நேர்ன்ற லெசன் ஃபுல்லாவே நீரை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற லெசன்ல வந்து நீரோட பெருமையை பத்தி சொல்லியிருக்காங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்துல நீரை பத்தின 10 குறள்களை வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாமழை போற்றுதும் அப்படின்னு சொன்னது வந்து மாமழை நிறைய மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், வடிச்சு விடணும். அப்ப இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்காரு. இளங்கோவடிகள் வந்து எதுல சொல்லியிருக்காருன்னா சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காரு. மாமழை போற்றுதும்னு சொன்னவர் வந்து யாருன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் வந்து எதுல சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் நாள் இப்போ மே மாசம் முடிஞ்சிரும். ஜூன் மாசம் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு வெயில்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நார்மலா இருக்கும். அப்போ உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பன்னு கேட்டாங்கன்னா ஜூன் 5. அடுத்தது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னவர் வந்து திருவள்ளுவர். மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் என்ன சொல்லியிருக்காருன்னா மழை உழவுக்கு உதவுகிறது. அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பயிர் செய்யணும், விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பயிர் செய்யணும்னா அதுக்கு விதை போடணும். அது என்ன விதைனா மா விதை. அதான் வந்து மாங்குடி. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன. அப்ப நோயின்றி வாழ்றதுக்காக யூஸ் ஆகுது. அப்படின்னா நோயின்னா மருந்து. நோயாச்சுன்னா நம்ம என்ன சாப்பிடுவோம், மருந்து சாப்பிடுவோம். அப்போ மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மாங்குடி மருதனார். அடுத்தது நீரோட மேலாண்மை பத்தி சொல்லியிருக்காங்க. நீர் மேலாண்மை அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து கல்லணை. கல்லணை வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய பாறை, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பாறை போட்டு கட்டியிருப்பாங்க. நீர் அரிப்பின் காரணமா அது கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கும். அப்ப அதுக்கு மேல இன்னொரு பாறையை கொண்டு வந்து போட்டு அதுக்கு நடுவுல ஒரு ஒட்டும் களிமண் பூசி தான் ரெண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கல்லணை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்பட்டது. எங்கன்னா காவிரி ஆற்றின் மீது இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி ஏரிகள், குளம், குட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. பாண்டி மண்டலத்து நிலப்பரப்பில், பாண்டி மண்டலத்தோட நிலப்பரப்புல இருக்கிற ஏரியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்மாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பேச்சு வழக்குல அப்புறம் கம்மாய் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உறை கிணறு அப்படின்னு சொன்னாங்க. சுடுமண் வந்து வளையமிட்ட இடத்துக்கு, சுடுமண்ணாவே செங்கல் சூளையில செய்யறது. அப்போ மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் போட்டு வளையமிட்ட கிணற்றுக்கு, மண் போட்டு வளையமிட்டாங்கன்னா அதுக்கு பேரு உறை. ஒரு பாட்டிலுக்கு ஒரு உறை மாதிரி போட்டு விட்டுருக்காங்க மணல்னால அப்படின்னா அது உறை கிணறு. மக்கள் பருகும் நீர் உள்ளது வந்து ஊருணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கரிகார் சோழன் வந்து கல்லணையை கட்டினார். இதுல இம்பார்ட்டன்ட் வந்து கரிகார் சோழன் வந்து கல்லணையை கட்டினார். அது எப்படி இருந்துச்சுன்னா கல்லணையின் நீளம் வந்து 1080 அடியாகவும் அகலம் வந்து 40 முதல் 60 அடியாகவும் உயரம் வந்து 15 18 அடியாகவும் இருந்தது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அப்படின்றது குறள். இது வந்து திருக்குறள்ல இருக்கு. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீருக்கே முதலிடம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. உணவு அப்படின்றது உணவு மட்டும் கிடையாது.
தண்ணி குடிக்காமே நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவுல நம்ம என்ன எப்படி சமைச்சாலும் அதுக்கு தண்ணி ஊத்தாம நம்மளால சமைக்க முடியாது. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. 2மே நீரும் கலந்துதான் இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து புறநானூற்று பாடல்ல சொல்லியிருக்காங்க, சங்க பாடல்ல. அப்போ நாட்டின் சிறந்த பாதுகாப்புக்கு நீருக்கே முதலிடம் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு சொன்னது வந்து புறநானூற்று பாடல். அதே மாதிரி சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் வந்து என்னன்னா ஒரு ஆங்கில பொறியியலாளர். இவர் வந்து கல்லணையை வந்து பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாரு. கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம், அந்த கல்லணை வந்து கொஞ்ச நாளா வந்து தண்ணி இதாகாம நீரோட்டம் போகாம இருந்திருக்கு. இதை வந்து தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த சூழலில் 1829 எந்த வருஷம் இவர் வந்தார்னா 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசரால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். காவிரி பாசன ஆட்டத்திற்கு வந்து 1829 ஆண்டு சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருந்தார்னா பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்குகளை அமைத்தார். கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூட்டினார். கல்லணைக்கு வந்து கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற ஒரு பெயரையும் இவர் சூட்டியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 1829 காவிரி பாசன பகுதிக்கு சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் வந்து பொறுப்பாளராக இருக்காரு. அது ரொம்ப நாளா ஒர்க் ஆகாம இருந்துச்சு. அதை சரி பண்ணியிருக்காரு. சரி பண்ணிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சிருக்காரு. அதே மாதிரி 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையையும் இவர் வந்து கட்டியிருக்காரு. அடுத்தது வந்து நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பரமசிவன். சிவன் வந்து எப்பயுமே சிவனோட தலையில இருந்து நீர் கொட்டிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லா கோயிலையுமே சிவனுக்கு வந்து அபிஷேகம் தண்ணி வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பரமசிவன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம எப்பயுமே நார்மலாக குளிக்கிறது அப்படின்றது வந்து உடம்பினை தூய்மை செய்தல் அழுக்கு நீக்குதல்ன்றது மட்டும் கிடையாது. சூரிய வெப்பத்தாலும் உடல் வெப்பத்தாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா ஆண்டாள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா குள்ள குளிர எப்பயுமே வந்து குள்ளம் நம்ம எப்பயுமே ஒரு இடத்துக்கு தண்ணி குளிக்க போனோம் அப்படின்னா நம்ம குனிஞ்சு போவோம். குளிர் எடுக்கும் தண்ணியை ஊற்றி குளிக்கும் போது அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்றோம். சாமி சிலைகளை வந்து குளிக்க வைக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா திருமஞ்சனம் ஆடல். குள்ள குளிர குடைந்த நீராடின்னு சொன்னவங்க யாருன்னா ஆண்டாள். சிற்றிலக்கியம் ஆகிய பிள்ளை தமிழிலும் நம்ம எல்லாரும் நிறைய பருவம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து நீராடல் பருவம் அப்படின்னு சொல்லி ஒரு பருவமே இருக்கு. அதே மாதிரி கோயில்லையும் நமக்கு மஞ்சள் தண்ணி கோயில்ல வந்து சாமி வந்தவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து மஞ்சள் தண்ணி கொடுப்பாங்க. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம இறுதி சடங்குலையும் நம்ம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குளிப்போம். அம்மை நோய் வந்தவங்களுக்கும் தலைக்கு தண்ணி ஊத்தியாச்சா அப்படின்றத வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சனி நீராடு சனிக்கிழமை ஆனா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையின் வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனி நீராடு அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஔவை. அதே மாதிரி எப்பயுமே நம்ம காலையில எழுந்ததும் அந்த பழைய தண்ணி கஞ்சி இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. சோழர் காலத்தோட குமிழி தூம்பு அந்த சோழர் காலத்துல இருந்த இந்த குமிழி தூம்பு இந்த ஏரி அணைகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இதுல வந்து 2 ஹோல் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு ஹோல்ல வந்து நீரோடி தொழிலிருந்து நீர் வெளியேறும். இன்னொரு ஹோல்ல இருந்து சேர் இருந்துச்சுன்னா அந்த சேரை அடிச்சுட்டு அது போகும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிதான் அவங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து மேலே இருக்கிற துளை வந்து நீருக்காகவும் கீழே இருக்கிறது வந்து சேருக்காகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற இடத்துல வந்து நமக்கு ரொம்ப தண்ணீர் பஞ்சம் நிறையவே இருக்கு. ராஜஸ்தான்ல வந்து இப்ப 700 அடி தாண்டியும் நமக்கு வந்து
சுத்தமா தண்ணியே வரல அப்படின்றத இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இதுல இம்பார்ட்டன்ஸ். இப்ப இதோட வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்கு மீனிங் படிச்சு வச்சுக்கலாம். அகழி அப்படின்னா என்னன்னா, கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண். அகழினா வந்து என்னன்னா, வெளியில கோட்டைக்கு புறம்னா வெளியில அமைஞ்சிருக்கிற ஒரு நீர் அரண். அரண் மாதிரி நீர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருவினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மலையில இருந்து குதிச்சு வர்றதுதான் வந்து அருவி. ஆழி கிணறு, ஆழினா வந்து கடல், அப்போ கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு அப்படின்னு சொல்றாங்க. ஆறுனா நமக்கு தெரியும், ரெண்டு பக்கமும் கரை இருந்து நடுவுல ஓடுச்சுன்னா அது பேர் ஆறு. அதே மாதிரி இந்த இளஞ்சி, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இளஞ்சி அப்படின்னா வந்து என்னன்னா, பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம். நீர் வந்து தேங்கி இருக்கும் குளம் மாதிரி, அது வந்து பல வகைக்கும் பயன்படுறது. குளம் வந்து பயன்படாது, தண்ணி ரொம்ப இதா இருக்கும். இது வந்து சுத்தமா இருக்கும், பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் பேர் வந்து இளஞ்சி. உறை கிணறுனா என்னன்னா, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்டது. மணல் போட்டு வளையல் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது பேர் உறை கிணறி. ஊருணினா மக்கள் பருகு நீர். ஊற்றுனா என்னதுன்னா, கீழே அடியில இருந்து ஊற்றி வந்தாலே இது ஊற்றுதான். ஏரினா வேளாண்மைக்கு பயன்படுறது. கட்டுக்கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோன்றி கல் செங்கற்களால கட்டியிருந்தாங்கன்னா அது கட்டுக்கிணறு. உறை கிணறுனா மணல் சுடுமண்ணால கட்டியிருந்தாங்கன்னா அது உறை கிணறு. கடல் நமக்கு ஏற்கனவே தெரியும், அலைகளை கொண்ட உப்பு நீர். கண்மாய்னா பாண்டி நிலத்துல ஏரிக்கு வழங்கப்பட்ட பெயர் தான் வந்து கண்மாய். இந்த கொஸ்டினும் பழைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் வந்து கண்மாய். குண்டம்னா என்னன்னா, சிறியதா அமைந்த குளிக்கும் நீர்நிலை. சின்னதா இருக்கும், குளிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது வந்து குண்டம். அதே மாதிரி குண்டு அப்படின்னாலும் குளிப்பதற்கேற்ற சிறு குளம் அப்படின்னு சொல்றாங்க. குமிழி ஊற்று, குமிழினா நம்ம பபுள்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொப்புளித்து வரும் ஊற்று. கூவல் அப்படின்னா உவர்ம நிலத்தில் தோண்டப்பட்ட நீர்நிலை. கேணினா பெருங்கிணறு, அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம், நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை, அதை வந்து புனர்குளம். பூட்டை கிணறுனா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு, அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த இடத்துல ஓடிட்டு இருந்த முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜான் பென்னி குயிக். அப்போ இங்க இருக்கிற அணையோட பேர் என்னது? முல்லை பெரியாறு அணை. எந்த லைன்ல? தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போர் ஆறோட பேர் வந்து முல்லை பெரியாறு அணை. இதனை கட்டியவர் வந்து யாருன்னா ஜான் பென்னி குயிக். அப்போ முல்லை பூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை பூவை நம்ம எப்படி அளப்போம் அப்படின்னா வந்து முழம் போட்டு அளப்போம். இங்க முழத்துக்கு பதிலா ஜானு. அது யார் வச்சுக்குவாங்க அப்படின்னா பெண்கள் வச்சுக்குவாங்க, பென்னி. அதே மாதிரி அந்த முல்லைப்பூவை நம்ம எப்படி கட்டுவோம்? குயிக்கா கட்டிடுவோம், அதுதான் குயிக். அப்போ ஜான் பென்னி ஆறு. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாருன்னா ஜான் பென்னி குயிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இல்லாம போனதுனால அங்க இருந்த அணையையுமே இவரே தான் வந்து கட்டியிருக்காரு. தன்னோட சொந்த செலவுல வந்து ஜான் பென்னி குயிக் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்.